வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையின் தலைப்பு வேதம் புதுசை. வேதம் புதுசை என்ற தலைப்பிலே மாதம் ஒரு சிந்தனையாக கடந்த பல மாதங்களாக பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் ஆழியாரிலிருந்து இந்த தொடர் சிந்தனை உரையை வழங்கி வருகின்றார்கள். பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு நாம் மீண்டும் மீண்டும் கூறுவது போல இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. எனவே நான் இன்று அம்மாவை அறிமுகப்படுத்தும் முயற்சியிலே ஈடுபடாது. எல்லோருக்கும் வழிகாட்டியாக அமைந்து எமது அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமான பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை இன்றைய வேதம் புதுசை பாகம் 6 நடாத்துமாறு சிந்தனையை தருமாறு அம்மாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடிகளை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களின் சன்னிதானமான ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் இருந்து வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கனடா ஸ்கை சென்டரின் தகைமை சான்ற தலைவர் சிவா ஐயா சொன்னது போல, எனக்கும் கனடாவிற்கும் உள்ள பந்தம், அதை வார்த்தைகளால் என்னால் விளக்க முடியுமா என்றால் உண்மையில் வார்த்தைகள் செயலிழந்து நிற்கும் ஒரு இடம்தான். சங்க இலக்கியத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு. ஒரு தலைவி தலைவனை பார்த்ததும் தன் மனதை பறிகொடுக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, எப்படி இந்த அன்பு வந்தது? யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர்
யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. இது என்ன ரசாயன மாற்றம் என்னுள் நிகழ்ந்ததுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அதிசயமா இருக்கு. என்னோட அம்மாவும், உன்னோட அம்மாவும் ஒருவருக்கொருவர் அறிமுகமே இல்லாதவர்கள். என்னோட அப்பாவும், உன்னோட அப்பாவும் கூட உறவினர்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நானும் நீயும் கூட எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த அன்பு என்ற ஒன்று மழை நீரானது செம்மண் நிலத்தில் பொழிகிற பொழுது அந்த நிலம் வேறு நீர் வேறு என்று பேதப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செம்மண்ணின் தன்மையை நீர் எடுத்துக்கொண்டு அதுவாகவே மாறிவிடுவதைப் போல இந்த அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கலந்து நிற்கின்றன. இந்த இலக்கிய பாடல் பாமரர்களுக்கு புரியாது என்று எண்ணிதான் கவியரசர் கண்ணதாசன் இதை மிக அழகா ஒரு திரைப்பட பாடல்ல கொண்டு வந்திருப்பார். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல். நேற்று வரை என் தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்கள், யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த அன்பு மிக்க நெஞ்சம் இன்று எப்படி கலந்து நிற்கிறதாம்? இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, 2 பேரும் வேறு வேறு என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த அன்பில் நாம் இணைந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பில் நெகிழ்ந்த இணைப்பு தான் கனடாவிற்கும் எனக்கும் உள்ளது. அருட்தந்தை சொல்வது போல இது ஒரு உயிர் கலப்பு. இதில் தகைமை சான்ற தலைவர் சிவா ஐயா அவர்கள் ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் வந்த காரணத்தால் அவரையும் அவரது அன்பு துணைவியாரையும் சந்திக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதைத் தவிர நான் தனா ஐயாவை சந்தித்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் யாரையுமே, எனக்கு சசி அவர்களை தெரியாது. ஆனால் அங்கே பவானி அம்மாவிற்கு கொஞ்சம் உடல் நலம் குன்றி இருக்கிறது என்ற தகவல் இங்கு வந்ததும் மனம் துடிக்கிறது. அறிவுத்திருக்கோவில் அருட்தந்தையின் சன்னிதானத்தில் எந்த இடத்தில் நம்முடைய சிவா ஐயா அவர்கள் உருகி நின்றாரோ, மிக அற்புதமான அனுபவங்களை பெற்றாரோ, அந்த இடத்தில் இருந்து பவானி அம்மா விரைவில் நலம் பெற வேண்டும், பூரண ஆரோக்கியத்தோடு அவர்கள் அருட்தந்தையின் அருட்தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய முடிகிறது. தனா ஐயாவின் அன்பு மகளுக்கு குழந்தை பிறந்தது என்றால் இங்கே நம் உள்ளம் பூரிக்கிறது. இந்த உயிர் கலப்பை நமக்குள் ஏற்படுத்தி தந்த குருபிரான் அருட்தந்தை அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி, இணைப்பில் உள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பினை, நெஞ்சத்தின் நெகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் உள்ளம் பூரிப்படைகிறது. நமது தகைமை சான்ற தலைவர் சிவா ஐயா அவர்கள் சொன்னது போல வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 6வது மாதம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பு பிறந்ததற்கு காரணம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் கும்பகோணத்தில் முதல் முறையாக உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒன்றை தோற்றுவித்தார்கள். அதை அவர் ஆங்கிலத்திலும் வேர்ல்ட் ஆர்டர் ஆஃப் ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்று சொன்னார்கள். அதற்கு சிகாகோவை சேர்ந்த ராம் பட்டேல் அவர்களை தலைவராகவும் நியமித்தார்கள். இங்கே ஆசிய மையமாக கும்பகோணத்தில் தோற்றுவித்த பொழுது என்ஆர் சிங்காரவேலு ஐயா என்ற ஒருவரை தலைமை பொறுப்பில் நியமித்தார்கள். அப்பொழுது அருட்தந்தை சொன்னது, ஒரு சமயம் என்றால் அதற்கு என்ன வேதம் என்று கேட்பார்கள். தமிழர்கள் நாம் திருக்குறளைத்தான் நம்முடைய மறை நூலாக வேதமாக போற்றுகிறோம். நமக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ் பைபிளை சொல்வார்கள்,
இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் குர்ஆனை அவர்களது வேத நூலாகவும், இங்கே இந்து சமயத்தில் பகவத்கீதையை வேதமாகவும், சீக்கியர்கள் ஆதி கிரந்தத்தை வேதமாகவும் சொல்வது வழக்கம். அதுபோல நம்முடைய உலகப் பொது அருள்நெறி சமயத்திற்கு எது வேதம் என்றால், அருட்தந்தை அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள் காந்த தத்துவம் தான் இந்த உலகப் பொது அருள்நெறி சமயத்தின் வேதமாகும். ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்கள் நமக்கு தெரியும். இது 5வது வேதமாக காந்த தத்துவத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். இந்த காந்த தத்துவம் பிறந்த இடம் அமெரிக்க மண் தான். அருட்தந்தை அவர்கள் 1990ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள யக்காவேலி என்கிற நகரத்தில் ஒரு வன ஆசிரமத்தில் அந்த இயற்கை சூழலில் இறைநிலையோடு இணைந்து அவர் கொடுத்ததுதான் இந்த காந்த தத்துவ பாடல்கள். அருட்தந்தை அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஏட்டினில் கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறியதுதான் காந்த தத்துவம். அந்த காந்த தத்துவத்தில் நாம் இதுவரை 5 கவிதைகளை பார்த்திருக்கிறோம். இன்று 6வது கவிதை சிந்திக்க இருக்கிறோம். இது மிக மிக ஒரு மேன்மையான கவிதை. இன்னும் சொல்ல போனால் இந்த புனிதமான ஆழியாறு மண்ணில் நேற்று முன்தினம் உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சி அறிமுகமானது முதல் முறையாக. ஆசான் அருட்தந்தை அவர்கள் உண்மையில் ஒரு கடல் போல்தான். நான் இந்த உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சி அறிமுகத்தின் போது கூட சொன்னேன். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பயிற்சியில் ஒரு 10 தலைப்புகள் புதிதாக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பக்தியும் ஞானமும், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல், இறை உணர்வும் அறநெறியும், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை, ஐயுணர்வும் மெய்யுணர்வும், வேதாந்தம் சித்தாந்தம், பால் உணர்வும் ஆன்மீகமும், காந்த தத்துவம், தவமும் தத்துவமும், பயனுள்ள கல்வி முறை. இந்த 10 தலைப்புகளில் நாம் அருட்தந்தையினுடைய கருத்துக்களை இந்த உயர்நிலை பயிற்சியில் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி 10 தலைப்புகளில் நாம் அருட்தந்தையின் கருத்துக்களை சிந்திப்பதால் நாம் என்னவோ அருட்தந்தையை கரைத்து குடித்து விட்டோம் என்று நினைத்தால் அது மாபெரும் அறியாமை. ஏனெனில் நாம் இன்னும் உலக சமாதானத்தின் பக்கம் கூட போகவில்லை. அடிப்படை பயிற்சி துவங்கி அகத்தாய்வு 1, 2, 3 பிரம்ம ஞானம், இப்பொழுது உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சி, அதற்கு மேலாக ஆசிரியர் பயிற்சி, அதன் பிறகும் தொடர்ந்து ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி அல்லது துணை பேராசிரியர், பேராசிரியர் என்று எங்குமே நாம் இன்னும் உலக சமாதானத்தை பற்றி பேசக்கூட இல்லை. அப்படி ஒரு பரந்து விரிந்த பரப்பளவு கொண்டது அருட்தந்தையினுடைய நூல்கள். எனவே இந்த காந்த தத்துவத்திலும் நாம் முழுமையாக அருட்தந்தையை புரிந்து கொள்ள முயற்சித்தால் உண்மையில் அவரது விஸ்வரூப தரிசனம் நாம கொஞ்சம் ஆழமாக போக போகத்தான் புரிகிறது. திருவள்ளுவர் சொல்லுவார் ரொம்ப அழகா, அரிதொரும் அறியாமை கண்டற்றால். தெரிஞ்சுக்கதான் நமக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற உண்மையே புரிய வருகிறதாம். அதுபோல நீங்கள் அருட்தந்தையை படிக்க படிக்கத்தான் நமக்கு பிரமிப்பு அதிகமாகிறது. நம்மால் இவரை இந்த ஒற்றை வாழ்நாளில் படித்து முடிக்கவே முடியாது என்று தோன்றுகிறது. அந்த அளவிற்கு அருட்தந்தை அவர்கள் தொடாத துறையே இல்லை என்று சொல்லலாம். விஞ்ஞானமாகட்டும், தத்துவம், இலக்கியம், மிக ஆழ்ந்த அறிவோடு அருட்தந்தை அவர்கள் அணுகி இருக்கிறார்கள். நான் உண்மையில் ஒரு நுனிப்புல் தான் மேய்கிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்னது போல,
ஓசை பெற்று உயர் பார்க்கடல் முற்றவும் ஆசையினால் ஒரு பூசை நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோன்னு சொல்லுவார். ஒரு பெரிய பார்க்கடல், ஒரு பூனை அந்த பார்க்கடலை தான் நக்கி நக்கி குடிச்சிடலாம்ங்கிற ஒரு ஆசையில குடிக்க ஆரம்பிச்சா அது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதுதான் நான் குற்றமற்ற இந்த ராமனுடைய சரித்திரத்தை சொல்வதற்காக எடுத்திருக்கும் முயற்சி என்று சொல்வார். அது போலத்தான் அருட்தந்தையின் விஸ்வரூப தரிசனம் நமக்கு படிக்க படிக்க புலப்படுகிறது. அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரது திருவடிகளையும் பணிந்து கேட்டுக்கொள்வது, படியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அருட்தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் தமிழே ஒரு மிக விரிந்த பரப்புடையது. தமிழ் இலக்கியம் அல்லது சமயம் என்று எடுத்துக்கொண்டால் எதை படிப்பது எதை விடுவது என்றே நமக்கு தெரியாது. ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும் அல்லது நாயன்மார்கள் அருளி செய்தது தேவாரம், திருவாசகம் என்று எதையுமே நம்மால் படித்து முடிக்க முடியாது. நமக்கெல்லாம் ஒரு நடமாடும் தெய்வமாக இந்த நூற்றாண்டு தந்தை இணையற்ற மகானாக அவதரித்த ஆசான் அருட்தந்தை அவர்களது நூல்களையாவது நாம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்வோம். ஏனெனில் நான் 1 மணி நேரத்தில் என்ன பெரிதாக பேசிவிட முடியும்? ஒரு அடி கோடிட்டுத்தான் காட்ட முடியும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்கிற பொழுது எனக்கு எட்டாத விஷயங்கள் நிச்சயம் உங்கள் அறிவிற்கு எட்டும். எனவே நான் மீண்டும் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்வது, ஒரே ஒரு பக்கமாவது ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையின் புத்தகங்களை படிக்கிற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். இந்த 2025 இந்த ஒரு புத்தாண்டு தீர்மானமாக நாம் இந்த சங்கற்பத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இப்பொழுது நாம் 6வது கவிதை, மனதின் அடித்தளம் இறைநிலை. இது அருட்தந்தையோட ஒரு புகழ்பெற்ற வாசகம். The other end of your mind is Almighty the God என்று சொல்வார். மனதினுடைய மறுமுனை தெய்வம். இந்த கவிதை என்ன அழகா விழுந்திருக்கு பாருங்க. இசைப்பதற்கு ரொம்ப உகந்த ஒரு கவிதை. அலை அலையாய் இயங்கும் மன தடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கியுள்ள வரை உண்மை நிலை விளங்கா மாயையாள். என்ன ஒரு அழகான கவிதை பாருங்க. அருட்தந்தை நமக்கு தெரியும், அவர் எத்தனையோ பாலம் அமைத்தவர். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் ஒரு பாலம் அமைத்தவர், பக்திக்கும் ஞானத்திற்கும் ஒரு பாலம் அமைத்தவர். இந்த கவிதையிலும் அப்படிப்பட்ட ஒரு பாலம் தான் அமைக்கிறார். காலம் காலமாக நாம் செய்து வருகிற அந்த உருவ வழிபாட்டிற்கும் அறிவு உயர்ந்து இறைநிலை என்பது அரூபமானது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் அல்லவா? அது போல அந்த உருவக் கடவுளுக்கும் அரூபத்திற்கும் இடையே ஒரு பாலம் அமைக்கிறார்.
காந்தம் என்றாலே அருட்தந்தையினுடைய விளக்கத்தின்படி நமக்கு ஒரு அடிப்படை தத்துவம் தெரியும். மறைபொருட்களில் காந்தமும் ஒன்று. இறைநிலை ஒரு மறைபொருள். அந்த இறைநிலையின் தன்மை என்ன? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். செல்ஃப் கம்ப்ரசிவ் சரவுண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறைத்துகள் ஆனது. பிராக்மெண்டேஷன்ங்கிற வார்த்தையை தான் அருட்தந்தை பயன்படுத்துவார். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மட்டுமல்ல, இறைநிலையில் ஒரு கினமேட்டிக் கியூவரிங் என்று சொல்லப்படுகிற நுண் அதிர்வும் இருந்தது. அந்த கினமேட்டிக் என்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து பெறாமல் தன்னுள்ளிருந்து தான் வெளிப்படுத்துகிறது. அந்த அதிர்வும் இணைந்து இறைத்துகள் இணைந்து விண் ஆனது. இந்த விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்கள் உண்டானது. இப்பொழுது இந்த விண் என்பது என்ன? தன்னைத்தானே இடைவிடாமல் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சுழல் அலை, வெர்லிங் வேவ் என்றுதான் அருட்தந்தை சொல்வார்கள். இந்த வெர்லிங் வேவ் எனப்படுகிற விண்ணிற்கு அருட்தந்தை காலத்திலேயே அவர் அறிஞர் குழு ஒன்றை அமைத்தார். கியூஃபா என்று அதற்கு பெயர். கியூஃபா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமிட்டி ஆன் யூனிஃபைட் ஃபோர்ஸ் அண்ட் அனிமேஷன். இந்த கியூஃபாவில் உறுப்பினர்கள் அனைவரும் விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள்? அருட்தந்தையினுடைய கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அவரது அந்த பங்களிப்பிற்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக இந்த வெர்லிங் வேவ் சுழல் அலை என்று அருட்தந்தை சொன்ன அந்த விண்ணிற்கு வேதாத்ரி மகரிஷிக்கு நன்றி கூறும் விதமாக வேதான் என்று ஒரு பெயர் கொடுத்தார்கள். இந்த வேதான் என்ன செய்யும் நமக்கு தெரியும். அது இடைவிடாமல் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. அடிப்படை விஞ்ஞான அறிவு இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த உண்மை, எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுற்றினாலும் அதிலிருந்து ஒரு விரிவு அலை வெளிப்படும். அந்த விரிவு அலைக்கு அருட்தந்தை அவர்கள் நிழல் விண், ஷேடோ பார்ட்டிக்கல் என்று ஒரு பெயர் கொடுத்தார். ஆனால் இந்த கியூஃபா அங்கத்தினர்கள் அருட்தந்தைக்கு அந்த காலத்தில் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி, யோகிராஜ் என்று ஒரு பட்டம் கொடுத்திருந்தார்கள். யோகத்துக்கு யோகம் சொன்ன யோகி ராஜா என்று கூட ஒரு பாடலை எழுதினார்கள். எங்கள் குருநாதர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்று யோகத்திற்கு யோகம் சொன்னதால் இவர் யோகி ராஜா. அந்த பட்டத்தை பயன்படுத்தி யோகான் என்று ஒரு பெயர் சொன்னார்கள். வேதான் என்பது சுழல் அலை, தற்சுழலோடு இயங்கிக் கொண்டிருப்பது. இந்த யோகா வேதான் தன்னைத்தானே விரைவாக சுற்றும் பொழுது அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த விரிவு அலை, ஷேடோ பார்ட்டிக்கல், நிழல்வின் என்று அருட்தந்தை சொன்ன அந்த விரிவு அலைக்கு இந்த கியூஃபா அங்கத்தினர்கள் யோகான் என்று ஒரு பெயர் கொடுத்தார்கள். வேதானிலிருந்து வெளிப்படும் யோகான் என்கிற விரிவு அலை எங்க போக முடியும்? வேதான் சுழல்வதே சுத்த வெளியில தானே. அப்போ அது வெளிப்படுத்துகிற அந்த விரிவு அலையும் சுத்த வெளியில தான் போய் சேர முடியும். விரிவு அலை அதனுடைய தன்மை என்னவா இருக்கும்? அது விரிந்து கொண்டே போகிறது. அதனால் தள்ளும் ஆற்றலாக, ரிபல்சிவ் ஃபோர்ஸ், பிரதிகர்ஷண ஆற்றலாகத்தான் அது இயங்க முடியும். ஆனால் இந்த யோகான் அலை எங்க போகுது? வேதானை சுற்றியுள்ள சுத்த வெளிக்கு போகுது. சுத்த வெளியின் தன்மை என்ன? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அந்த இருக்க ஆற்றலில் இந்த யோகான் என்கிற விரிவு அலை உரசும் பொழுது அங்கே பிறப்பதுதான் காந்தம். இதை அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்வார்.
இந்த கத்திக்கு சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி சுழல்கிற ஒரு சக்கரத்தில் இந்த சாணம் பிடிக்கிறவர் நம்ம குடுக்கிற கத்திய வந்து ஸ்டாட்டிக்கா அப்படியே நிலையாக பிடிப்பார். இந்த சக்கரம் சுத்தும். இந்த கத்தியை அவர் வந்து அசையாமல் பிடிக்கிற பொழுது தீப்பொறி பறக்கும். அந்த கத்தியில இருக்கக்கூடிய அந்த உலோகம் அது தேய்ந்து தேய்ந்து தான் அது தீப்பொறி பறக்கும். அதனாலதான் அது கூர்மையும் அடைகிறது. இந்த உதாரணத்தை அருட்தந்தை சொல்லுவாங்க. அப்படித்தான் நடக்கிறது. சுத்தி இருக்க சுத்த வெளி, அது ஸ்டாட்டிக் ஸ்டேட். நம்ம கத்தியை பிடிச்சிருக்கிறது போல. ஆனா இந்த விரிவு அலை போகுது பாத்தீங்களா? அது அலை. டைனமிக் ஃபோர்ஸ். இந்த வீல் சுத்துவது போல. இந்த இரண்டும் சேர்ந்து காந்தமாக முகிழ்கிறது. இதை பிரம்மஞான பாடல்ல நம்ம ரொம்ப தெளிவா விளக்குவாங்க. அர்த்தம் இந்த இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். விண் எங்க போகும்? இருக்கிறது சுத்தவெளி மட்டும் தானே. அப்போ அந்த சுத்த வெளியில நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்ப காந்தம் வந்துருச்சு. நீங்க எத்தனை முறை காந்த தத்துவத்தை எங்க படிச்சாலும் கேட்டாலும் இந்த அடிப்படை உண்மையை மனசுல அழுத்தமா பதிய வச்சுக்கோங்க. சுத்தவெளி, அதனுடைய தன்மை இருக்க ஆற்றல், அதன் காரணமாக வெளிப்பட்ட இறைத்துகள், அவை இணைந்து விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவு. அந்த விண் தான் நம்ம உடல்ல உயிர் என்று பேசப்படுகிறது. அந்த விண் உற்பத்தி செய்கிற காந்தத்திற்கு பிரபஞ்சத்தில் வான்காந்தம் என்று பெயர். நம்முடைய உடலுக்குள் அதுக்கேதான் ஜீவகாந்தம் என்று பெயர். ஏன்னா உயிராக பேசப்படுவதால் உயிர் வெளிப்படுகிற காந்தம் உயிர் காந்தம் அல்லது ஜீவகாந்தம் அல்லது பயோமேக்னட்டிசம். ஊன்காந்தம் என்று கூட அர்த்தத்தை சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் அது வான்காந்தம், ஜீவன்களுக்குள் அதுவே ஊன்காந்தம்னு சொல்லுவார். அப்போ நிறைவெளியில் விண் சுழலும் பொழுது காந்தம் வந்தது. இந்த காந்தம் எப்படி இயங்குகின்றது? மறைபொருளாம் காந்தம் எப்படி வெளிப்படுகிறது? மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். காந்தம் என்கின்ற மறைபொருள் பஞ்ச தன்மாத்திரைகளாக இயங்குகின்றது. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. பஞ்ச தன்மாத்திரை என்றால் நீங்கள் மலைக்க வேண்டாம், பிரமித்து நிற்க வேண்டாம். எங்கே அப்படி செயல்படுகிறது என்றால் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். விண்ணில் காந்தம் அழுத்தமாக, காற்றில் சப்தம் என்கின்ற ஓசையாக, நெருப்பில் வெளிச்சம் என்கிற ஒலியாக, நீரில் சுவையாக, நிலத்தில் மனமாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவில் அழுத்தமாக வெளிப்படும் பொழுதுதான் அது மேக்னட்டிசம் என்கின்ற பெயர் பெறுகிறது, காந்தம். அடுத்தடுத்த நிலைகளில் காற்று மற்றும் நெருப்பில் சப்தமாக வெளிச்சமாக வெளிப்படும் பொழுது அது எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் சொல்றோம். சவுண்ட் அண்ட் லைட். அதற்கு பிறகு நீரில் சுவையாகவும், நெருப்பில் நிலத்தில் மனமாகவும் வாசனையாகவும் வெளிப்படும் பொழுது அதற்கு ரசாயனம் என்று பெயர். கெமிக்கல் ஃபங்க்ஷன். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் தான் பஞ்சபூதங்களில் காந்தம் வெளிப்படுகிற விதம், டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மேக்னட்டிசம் என்று சொல்லுகின்றோம். இதே காந்தம் தான் உயிரினங்களில் மனம், த ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட் என்று செயல்படுகிறது. முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம்.
இந்த அடிப்படை காந்தத்தை மனசுல வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. காந்த தத்துவம் என்று வந்தால் இந்த கவிதையில் அருட்தந்தை என்ன சொல்கிறார்கள்? இந்த விண் என்கின்ற பஞ்சபூதங்களில் முதல் பௌதீக பிரிவானது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உயிர் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது தன்னைத்தானே இடைவிடாமல் சுழல்கிறது. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுழன்றாலும் அதன் நடுவில் சுழலாத ஒரு பகுதி இருக்கும். There is a point in the center where there is no motion at all. எந்த இடத்தில் அசைவற்ற ஒரு நிலை ஸ்டாட்டிக் ஸ்டேட் இருந்தாலும் அது இறைநிலை தானே. இறைநிலை அசைந்த பொழுதுதான் அது சக்தி ஆகிறது. மெய் அசைந்தால் உயிர். இலக்கணம் அதுதானே. மெய்ப்பொருள் என்கின்ற இறைநிலை அசைந்த பொழுது உயிரானது. அதனால்தான் அர்த்தம் இது என்ன சொல்லுவாங்க? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அதன் பிறகு அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு முடிப்பாங்க. இந்த கவிதையில் ஒரு அழகான நயம் சொல்லுவார் முதுநிலை பேராசிரியர் மறைந்த KG சாமி ஐயா அவர்கள். அவர் என்ன செய்வார்னா அந்த முதல் வரியையும் கடைசி வரியை மட்டும் இணைச்சு சொல்வார். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்போ இறைநிலைதான் மனிதனானான், மனிதனாக வந்திருக்கிறது. நடுவுல தான் ஜட பொருட்கள் உயிர் பொருட்களும் ஓர் அறிவு முதல் ஐயறிவு வரை. இறைவன் மனிதனான கதைதான் பிரம்ம ஞானம். நேரடியாக இறைநிலை மனிதனாக வந்து விடவில்லை. நடுவில் இத்தனை மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்தது. அதனாலதான் விலங்கின பண்புகள் அதிகம் அதிகம் ஓங்கி நிற்கிறது. அப்ப ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி எல்லாம் விட்டுட்டார். நேரா நீதி நெறி உணர் மாந்தராகிக்கு வந்துருவார் அவர். இத புரிஞ்சுக்கோங்க. இறைவன் தான் மனிதன் ஆனான் என்றால் நீங்கள் யார் மீது கோபம் கொள்ளப் போகிறீர்கள் அல்லது யார் மீது பகை உணர்ச்சி வரும், யாரை வெறுக்கப் போகிறீர்கள்? இறைவன் தானே மனிதனாக இருக்கிறான். அப்போ நீங்க எந்த மனிதரை வெறுத்தாலும் இறைவனை வெறுப்பதற்கு சமம். ஆக இந்த உயிர் என்பது இடைவிடாமல் சுழலும் பொழுது உயிர் மையத்தில் உள்ள அந்த சுழலாத பகுதி, அதுதான் அறிவு. இந்த அறிவு நாம் ஏற்கனவே சொன்னோம், உயிர் என்பது சுழலலை. அப்ப சுழலலையின் மையத்தில் சுழலாத பகுதி இருப்பது போல சுழலலை ஒரு விரிவு அலையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். அந்த விரிவு அலைதான் உடலுக்குள்ளாக இருக்கின்ற சுத்த வெளியோடு சேரும் பொழுது ஜீவகாந்தமாக மாறுகிறது. இப்ப உயிர் மையத்தமைந்த அறிவு என்ன செய்து இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக படர்க்கை நிலை எய்தி உடலுக்கு வெளியே நடக்கின்ற விஷயங்களையும் உணர்ந்து கொள்கிறது. அதை அருட்தந்தை இன்னொரு கவிதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உயிராற்றல் என்பது விண் ஆகாசமாம் உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை. உயிரினுடைய உட்பொருளாக மையத்தில் அமைந்திருப்பதுதான் அறிவு. அது உள் அமைந்திருப்பதால் உண்மை. உயிர் அலைகள் புலன்கள் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதுவே மனமாம் காணீர். இந்த உயிர் ஆற்றல் புலன்கள் வழியாக படர்க்கை நிலை எய்துது பாத்தீங்களா, அதுதான் மனம். உயிரின் படர்க்கை நிலை மனம். ஆனால் இந்த மனம் கொண்டு வருகின்ற அந்த விஷயங்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது உயிர் மையத்தமைந்த அறிவுதான். இன்பம் துன்பம் என்ற உணர்ச்சிகள் எல்லாமே அறிவினால் தான் உணரப்படுகிறது, மனதின் மூலமாக. அப்ப உடலில் இந்த ஜீவகாந்தம்
ஏற்கனவே சொன்னது போல பஞ்ச தன்மாத்திரைகளாக அது வெளிப்படுவதற்குத்தான் நம்ம உடம்புலயும் இந்த 5 புலன்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தோலின் மூலமாகத்தான் ஸ்பரிசம், அழுத்தம், மேக்னட்டிசம். நாவின் மூலமாக சுவையாக காந்தம் தன்மாற்றம் அடைகிறது. மூக்கின் மூலமாக வாசனை என்கிற ரசாயன மாற்றம் பெறுகிறது. கண்கள் மூலமாக வெளிச்சமாகவும், காதின் மூலமாக ஓசை என்கின்ற காந்த தன்மாற்றம் நடைபெறுகிறது. இதையெல்லாம் உயிர் மையத்தில் உள்ள அந்த அறிவுதான் மனதின் மூலமாக உணர்கிறது. ஆக அருட்தந்தை சொல்றாங்க, உன் மனம் அலை அலையாக இயங்கக்கூடியது. ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போலாகும். பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு, கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல் நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் ஒரு கவிதையில சொல்லுவாங்க. அப்ப பிரம்மம் என்பது கடல் போன்றது, அதில் எழும் அலை போன்றது மனம். அப்படி அலை அலையாய் இயங்குகின்ற உன் மனதினுடைய அடித்தளமே நிலை பொருள். மனதின் மறுமுனைதான் நிலை பொருளான தெய்வம். அந்த தெய்வம் தான் கடல் போன்றது. அந்த கடலில் உள்ள நீரின் அசைவு தான் அலை. அந்த அலை போன்றது மனம். இந்த நிலை பொருளாக இருக்கக்கூடிய இருப்பு, அதைத்தான் நான் சிவம் என்று சொல்கிறேன். அதுதான் நித்தியம், அழிவற்றது. உயிர் எப்பொழுதுமே அழியக்கூடியது. இங்கும் நம்ம உயிர் என்றால் நமக்கு தெரியும், இந்த உடல் அழியக்கூடியது, உயிர் அழிவற்றது என்றுதான் நாம் பேசுகின்றோம். ஆனா இங்க அழிவு என்று சொல்வது மாற்றம். மெய் என்பது மாறாதது, அது அசையாதது. அதனாலதான் அந்த நிலை பொருளாம் இருப்பை அருட்தந்தை அவர்கள் நித்தியம் என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்றவனுடைய அறிவும் இறைநிலைதான், வெளிதான். அது அலையாக இயங்கும் பொழுது மனம். இப்பதான் அருட்தந்தை முக்கியமான இடத்துக்கு வரார். இதுவரை மனம் என்கின்ற அலை அது பிறந்தது பாத்தீங்கன்னா நிலை பொருளான இருப்பில் இருந்து. அப்ப இந்த மனதினுடைய அலைச்சோலை நீங்கள் நிறுத்தினால் அது சிவமாக நிலையாக மாறிவிடும். அந்த இடத்திற்கு வரும் பொழுதுதான் மனிதன் தன் மூலமான இறைநிலை உணர்வை பெறுகிறான். இந்த இடத்திற்கு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை தெய்வர்கள் என தெய்வத்தை உணர்ந்து கொண்டவர்கள். அது காலப்போக்கில் மருவி மருவி தேவர்கள் அல்லது தேவி. தேவி என்றால் தெய்வ நிலையை உணர்ந்து கொண்டவர்கள் என்று பொருள். இதனை தெய்வ புலவர் திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த other end of your mind is almighty the God என்று உணர்ந்து கொள்வதை ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அகம் என்றால் என்ன? உள்ளம், அந்த உயிர் மையம். யார் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த உயிர் மையத்தில் உள்ள இறைநிலையை அறிவாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் வேறு, தெய்வம் வேறு இல்லவே இல்லை. அவர்களே தெய்வம் தான். தெய்வ நிலை அறிந்து கொண்டார்கள், தெய்வம் தான் இப்போ. அதனாலதான் நமக்கு புராணங்கள்ல என்ன சொல்லுவாங்க? மகாபாரத கதையை யார் சொல்ல யார் எழுதுகிறார்? வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதுகிறார்னு சொல்றாங்க. அதற்கு என்ன பொருள்? வேத வியாசரே தன்னுடைய அறிவை ஒடுக்கி 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 இறைநிலை உணர்வோடு தன்னை இணைத்துக் கொண்டதால் அவரேதான் இறைவனாகினார். அர்த்தந்தே அவர் சொல்லுவாங்க, இறைவனாகி பாடுகின்றேன் பார். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன். நான் மட்டும் இறைவனாகி பாடுகிறேன் நினைக்காதீங்கப்பா, நீங்களும் அந்த இறைநிலைக்கு உயர முடியும். ரொம்ப சிம்பிள். அகத்தவத்தின் மூலமாக
மன அலைச்சூழலை குறைத்துக் கொண்டே வந்து மனதிற்கு மூலமான, மனதிற்கு அடித்தளமான அந்த இறைநிலை உணர்வை யார் ஒருவர் பெற்றுக்கொண்டாலும் அவரேதான் தெய்வம். சரி, அப்படி இருக்கும் பொழுது, ஏன் மனித வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, குழப்பம்? தெய்வமே மனிதன் ஆனான் என்றால், இந்த மனிதன் எப்பொழுதும் ஆனந்தமாகத்தானே இருக்கணும். ஆனால் அப்படி ஒண்ணும் தெரியலையே மனித வாழ்க்கையில். எவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள். என்ன காரணம் என்றால், அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த சூரியனது பிரகாசம் வெளிப்பட்டு தெரியாத வண்ணம் மேகம் மறைப்பது போல, இந்த உண்மையான இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியாத வண்ணம் மனிதனது அறிவை கற்பனை கதைகள் சூரியனை மேகம் மறைப்பது போல மறைத்து இருக்கிறது. அதைத்தான் அடுத்த 4 வரிகள்ல சொல்றார் பாருங்க. கலை உணர்வால், அது கூட எப்படி பிறந்ததா? கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை. மெய்ப்பொருள் என்பது மறைபொருள். அதை நாம் புலன்களால் உணர முடியாது, கண்ணால் காண முடியாது. அப்படிப்பட்ட கண்ணால் காண முடியாத அந்த இறைநிலைக்கு பெரியவர்கள் என்ன பண்றாங்க? கலை நயத்தோடு கண்ணு, காது, மூக்கு, முகம், குணம், உருவம் எல்லாம் புகுத்தி ஒரு சிலையாக வடித்துக் கொடுத்தார்கள். அது மட்டுமில்ல, அதுக்கு ஒரு கதையும் பிறந்தது. நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்? இந்த கதைகள்ல மயங்கி சிக்கிக்கிட்டோம். இதனால உண்மை விளங்கவில்லை. உண்மை விளங்காத பொழுது குழப்பம் தானே மிஞ்சும், பிரச்சனை தானே இருக்கும். அருட்தந்தை சொல்லுவாங்க, நான் சிவம் என்று சொல்வது சுத்த வெளி இருப்பு நிலை. ஆனா சிவம் என்று சொன்னதுமே உங்கள் மனதிற்கு என்ன நினைவு வருகிறது? இடுப்புல ஒரு புலித்தோலு, தலையில ஒரு பிறை சந்திரன், கங்கை நதி கொட்டுது, கழுத்துல மார்புல எல்லாம் பாம்பு. இப்படிப்பட்ட உருவம் நினைவிற்கு வந்தால், நான் சொல்லுகிற சிவம், அசைவற்ற இருப்பு நிலை, மெய்ப்பொருள் எப்படி உங்களால் உள்வாங்க முடியும்? இந்த கதைகள் எப்படி பிறந்தது? இந்த கதைகளையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. என்ன காரணம் என்றால், கதைகள் பிறந்ததும் ஒரு அர்த்தத்தோடு தான் பிறந்தது. குழந்தை பருவத்தில் நீங்கள் சுத்த வெளியை சிவம் என்று புரிய வைக்க முடியாது. அதே போல சிந்தனை ஆற்றல் உயராத மக்களுக்கு இறைநிலை அரூபம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் அறிவில் உயர்ந்து வர வேண்டும் என்ற கருணையோடு சிலை வடிவத்தை கொண்டு வந்தார்கள். சிலை வழிபாட்டை கொண்டு வந்தார்கள். பொதுவா இறைநிலையின் தன்மை நமக்கு தெரியும். அது எங்கும் நீக்கமற நிறைந்தது. அப்படி அது நீக்கமற நிறைந்தது என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டாமா? ஒரு பொருளுக்கு கண்ணு, காது, மூக்கு, முகம் எல்லாம் இருந்தா அது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் இப்ப ஆழியார்ல இருக்கேன்னா, எனக்கு ஆழியார்ல தான் இருக்க முடியும் பிசிக்கலா. கனடாவுல நான் இருக்க முடியுமா? முடியவே முடியாது அல்லவா? அதுபோல ஒரு பெர்சானிஃபிகேஷன் என்று ஒரு வடிவம் கொடுத்து விட்டால், ஒரு பிசிக்கல் பாடிக்குள்ள நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லை கட்டி விட்டால், எப்படி இறைநிலை நீக்கமற நிறைந்தது என்கின்ற அந்த டெஃபினிஷன் பொருந்தும். நம்ம அப்பவே புரிஞ்சுக்கணும். அது நீக்கமற நிறைந்தது என்றால், நிச்சயமா நம்மள போல அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, முகம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா, அப்படி நம்மள போல கண்ணு, காது, மூக்கு, முகம் இருந்தால், அது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்ப இறைநிலை ஆம்னி பிரசன்ட், நீக்கமற நிறைந்ததுங்கிறது அடிபட்டு போயிடும். ஏன் வந்தது சிலை வழிபாடு என்றால், குழந்தைகள் அல்லது சிந்தனை ஆற்றல் உயராதவர்கள், இவர்களும் இறைவனை வணங்க வேண்டும். இவர்களுக்கு இறைநிலையினுடைய அந்த அரூபம் என்கின்ற உயர்நிலை விளங்காது. அதற்காக கொண்டு வந்ததுதான் உருவங்கள். அது பல பல உருவங்களாக வந்தது. அந்த சிலைகளை கண்களில் பார்த்து வணங்கும் பொழுது, சிலையின் மேல ஒரு மதிப்பு வரணும் என்பதற்காக நிறைய கதைகள் சொல்லி, இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட நம்முடைய மதிப்புமிக்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்கள் ஆழியார் வந்திருக்காங்க. அவருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னாரு, சூரசம்ஹாரம்
எவ்வளவு கூட்டம் கூடுது அங்க. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதை பார்ப்பதற்கு. அதே போல மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்றால் கொஞ்சம் கூட்டமா கூடுது. என்ன காரணம்? காலம் காலமாக இந்த கதைகளை கேட்டு 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 அதுல ஒரு ருசி வந்துருச்சு நமக்கு. அப்போ அறிவு உயர்ந்த பிறகும் கூட உண்மை விளக்கத்திற்கு வராமல் இதுலயே நம்ம மயங்கி நிற்கிறோம் பாத்தீங்களா? இந்த அறியாமையை என்ன சொல்வது? குழந்தைகள் வணங்கலாம், தவறு கிடையாது. அறிவில் உயராத மக்கள் வணங்கலாம், தவறு கிடையாது. அறிவு உயர்ந்த பிறகும், உண்மை நிலை உணர்ந்த பிறகும் இந்த கற்பனை மயக்கத்திலிருந்து நம்மால் விடுபட்டு வெளியே வர முடியவில்லை. அதைத்தான் ஒரு சித்தர் ரொம்ப அழகா சொல்றார். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோங்கிறார். இது ரொம்ப அழகா பொருள் சொல்லுவாங்க அருட்தந்தை. முதல் காட்டானை அப்படிங்கிறத நீங்க காட்டானைனாலே உடனே காட்டுல இருக்க ஒரு யானையை நினைச்சுக்க கூடாது. அதனுடைய அந்த ஒரு கம்பீரமான தோற்றம், மிக நீண்ட தும்பிக்கை, தந்தம், இப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. அத காட்டான் கூட்டல் ஐ என்று பிரிக்கணும். காட்டான் அப்படின்னா நம் கண்களுக்கு அவன் காட்ட மாட்டான். தன்னுடைய இருப்பை புலன்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான் என்று பொருள். அதாவது அரூபம். அப்ப நமக்கு என்ன தெரியும்? இறைநிலை அரூபம். இந்த உயிர் மையத்தில் உள்ள அறிவும் அரூபம். அந்த அந்த 2 அரூபத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உணர்த்துறதுக்காக பெரியவர்கள் சிவம் என்கின்ற இறைநிலையை முப்பாழ் என்று சொன்னார்கள். முப்பாழ் அப்படின்னா எதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஆதி நிலையான அந்த இருப்பு நிலை இருக்கு பாத்தீங்களா? பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த மூல நிலை. இதுவே ஆதி, அனாதி என்றெல்லாம் சிறப்பித்து கூறப்படுவதுன்னு அருட்தந்தை துரியாதீத தவத்துல சொல்லுவார் பாருங்க. அந்த சுத்த வெளிக்கு சதாசிவம் என்று பெயர் கொடுத்தார்கள் பெரியவர்கள். அதன் பிறகு அதுதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றினால் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறைத்துகளாக வந்தது பாத்தீங்களா? அப்படி வந்த அந்த இறைத்துகள் இணைந்த விண்மையத்திலும் ஒரு சுத்தவெளி சிவம் தானே இருக்கு. அதற்கு சிவம் என்று பெயர் கொடுத்தார்கள். இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து இருக்கிற சிவத்திற்கு சதாசிவம் என்று பெயர். விண்மையத்தில் உள்ள சிவத்திற்கு சிவம் என்று பெயர். இந்த விண்ணை சுற்றிலும் ஒரு சுத்த வெளி இருக்கு பாருங்க. அந்த சுத்த வெளிங்கிறது சுத்த வெளியா இல்ல. ஏன்னா அதுலதான் இந்த வேதான் துகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த விரிவு அலையான யோகான் போய் சேருது. அப்போ அந்த வெளியும் இந்த விரிவு அலையும் சேர்ந்த பொழுது அதை காந்தம்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதற்கு சக்தி சிவம் என்று பெயர் கொடுத்தார்கள். அது மட்டுமில்ல, எவ்வளவு நுட்பமா சொன்னாங்க. இந்த உயிர்மையத்தமைந்த சிவம் தன்னை சுற்றிலும் உள்ள சக்தி சிவத்தோடும் இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கிற சதா சிவத்தோடும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறது. அதைத்தான் சமீபத்தில் வந்த பிசிசிஸ்ட் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொன்னாரு? நத்திங் இஸ் செட் டு பி இன் ஐசோலேஷன் இன் திஸ் கிரேட் யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துல எதுவுமே தனி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஏன்னா உயிர் மையத்துல இருக்க சிவம் தன்னை சுத்தி இருக்க சக்தி சிவத்தோடையும் அந்த சதா சிவத்தோடையும் இணைந்தே இருக்கிறது. அரூபத்துல எங்கேயாவது 2 இருக்க முடியுமான்னு அருட்தந்தை கேட்பாங்க. அறிவும் அரூபம், சுத்தவெளியும் அரூபம். அதனால அது இணைஞ்சுதானே இருக்க முடியும். இப்ப இந்த சித்தர் என்ன சொல்றார்? அப்பா, அப்படி என் கண்களுக்கு தெரியாத இந்த காட்டானாக இருக்கிற இறைநிலையை நான் உணர்ந்து கொள்ளணும்னா ஐமேலேறி இந்த புலன் மயக்கத்தில் சிக்கியுள்ள வரை எனக்கு உண்மையான இறைநிலை, மறைபொருளான இறைவன் புலப்பட மாட்டான். அதனால நான் என்ன பண்ணணும்? இந்த 5 புலன்களை கடந்து மேல போகணும். அப்படி மேல போனா எங்க போறாராம்? கடைத்தெருவே போகையிலே. கடை அப்படின்னா தமிழ்ல கடைசி, இறுதி என்று பொருள். பஞ்ச பூதங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்திற்கு மேல கடைசியா இருப்பது சுத்தவெளி. அந்த காலத்துல தமிழர்கள் என்ன பண்ணாங்க? கடை வீதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க.
அது மக்கள் குடியிருக்கிற அந்த பகுதியெல்லாம் தாண்டி கடைசியா வச்சிருப்பாங்க. அந்த கடை வீதியில போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்குவாங்க. அது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, அதுதான் இன்னைக்கு சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கு. எல்லா கடை, தெரு எல்லாம் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அப்போ கடை தெருவே போகையிலேன்னா நம்ம பஜாரு, கடை வீதின்னு நினைக்கக் கூடாது. இந்த பஞ்சபூதங்களுக்கு தாண்டி கடைநிலையில் உள்ள நான் என்னுடைய பஞ்சபுலன்கள் மேலேறி பஞ்சபூதங்களுக்கு அப்பாலாக கடைநிலையில் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளலாம்னு முயற்சி செய்தால் நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. யார் இந்த நாட்டார்? இந்த அறிவு புலன்கள் மூலம் படற்கை நிலை எய்தி மனதினால் எக்கச்சக்கமான இன்ப துன்ப அனுபவங்களை சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் என்னை எள்ளி நகையாடுவது போல குறுக்கிடுகிறதாம். எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ அவ்வளவு சீக்கிரம் அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியுமா? நாங்க உன்னை அப்படி போக விட்டுருவோமா? அப்படி நம்மளே சொல்லுவோம்ல, தவம் பண்ண உட்கார்ந்தா எண்ணம் அப்பதான் வேகமா ஓடுது. மத்த சமயத்துல கூட அவ்வளவு வேகமா எண்ணம் ஓடாது. என்ன காரணம்? மனம் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டிருக்கிற பொழுது, உதாரணமா நீங்க படிக்கிறீங்கன்னா கவனம் அதுல இருக்கும். அல்லது ஒரு சமைக்கிறோம் என்றால் கவனம் அதுல இருக்கும். கார் ஓட்டுறோம்னா அதுல கவனம் இருக்கும். அல்லது வீடு சுத்தம் பண்றோம்னா அதுல கவனம் இருக்கும். ஆனால் கண்ண மூடி தியானம் பண்ண உட்கார்ந்தா மனசு இப்போ ஃப்ரீயா இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? வேகமா ஓடும். தன்னிடம் ஏற்கனவே பதிந்த பதிவுகளை எல்லாம் எடுத்து காட்டும். 2 வேலை தானே அதுக்கு. ஒண்ணு புதுசா ஒரு வேலை செய்யணும். இல்லன்னா ஏற்கனவே செஞ்சத வெளியே எடுத்து காட்டணும். அப்படி காட்டுவதைத்தான் இவர் சொல்றார். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. ஆனா நான் விடமாட்டேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அல்லவா? அதனால நான் ஒண்ணும் சோர்ந்து போக மாட்டேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் மனம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும் நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. நான் என்ன பண்ணுவேன்? இந்த புலன்களை கடந்து மறைபொருளாக உள்ள அந்த இறைநிலையை என் அறிவை கொண்டு கண் குளிர அப்படிங்கிறது அறிவு கண் கொண்டு பார்ப்பதை சொல்கிறார். ஆக அருட்தந்தை என்ன சொல்றாங்க இந்த கவிதையில? நீங்க கலை உணர்வால் பெரியவர்கள் சிலை உருவில் கொடுத்த அந்த தெய்வத்திடமே சிக்கிக் கொண்டு இருக்கும் வரை அரூபமான சுத்தவெளி இறைநிலை என்பது உங்களுக்கு புரியாது. எனவே கொஞ்சம் அறிவில் உயர்ந்தவர்களாவது இந்த உருவ வழிபாட்டிலிருந்து உயர்ந்து வரணும். அதே சமயத்துல உருவ வழிபாட்டில் இருக்கிறவங்களையும் நாம் அலட்சியமாக பேசுவதும் தகாது. There are various stages in the development of consciousness. அறிவின் உயர்வு நிலை படிகள், அவ்வளவுதான். பக்தி என்பது முதல் படி, ஆரம்ப கட்டம். இதுல இன்னொரு நுட்பம் கூட சொல்லுவாங்க. நீங்க தியானம் செய்யற பொழுது மனசு ஒடுங்க மாட்டேங்குது, மனம் அப்பதான் இன்னும் பரபரப்பா இயங்குதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுவே கூட ஒரு சக்சஸ் தான் சொல்றாங்க. என்ன காரணம்? மனசு ஒடுங்க மாட்டேங்குதுன்னு யார் சொல்ல முடியும்? மனசு சொல்ல முடியாது இல்லையா? அறிவுதான் சொல்லுது. இந்த மனம் ஒடுங்க மறுக்கிறது. இப்ப இதே நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பாதாம் அல்வா அவ்வளவு பிரமாதமா இருந்தது. இது மனதினுடைய வேலை. என்ன புலனின்பம் அனுபவித்தோமோ அதை விளக்கும் பொழுது மனம் வேலை செய்கிறது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? இந்த மனம் ஒடுங்க மறுக்கிறது. தியானத்துல நான் உட்கார்ந்தா கூட மனசு அலை பாயுதுங்க. அது எங்கெங்கயோ சுத்துதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ மனசு அலை பாயுதுன்னு யார் சொல்ல முடியும்? அறிவுதான் சொல்ல முடியும். அதுக்கே நீங்க மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா இது வெற்றிதான். உங்களோட அந்த ஆன்மீக பயணத்தில் இது ஒரு மைல்ஸ்டோன். என்ன காரணம்? மனம் தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது. இந்த இனிப்பு நல்லா இருந்தது, அல்லது அவங்களோட புது வீடு ரொம்ப அழகா இருக்கு, அவங்க தீபாவளிக்கு வாங்கின சாரி அழகா இருக்கு. இதெல்லாம் மனதின் வேலை. ஆனா இப்போ மற்றவரை பற்றி பேசாமல், மற்ற பொருட்களை பற்றி பேசாமல், மனது தவத்தில் நிலைக்க மாட்டேங்குதே நம்ம கவலைப்படுற பொழுது அறிவின் இடத்துல நீங்க நிக்கிறீங்க. அதுவே ஒரு மைல்ஸ்டோன். அது ஒரு படி முன்னேற்றம் தான். எனவே அருட்தந்தை இந்த காந்த தத்துவத்தில் இந்த 6வது கவிதையில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், குழந்தை பருவத்தில் அல்லது சிந்தனை ஆற்றல் உயராத
அந்த அறிவினுடைய வளர்ச்சி படியில் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களுக்கு சிலை வணக்கம் தேவைதான். இந்த கர்மயோக பாட்டுல சொல்லுவார், சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கேம்பார். கட்டாயம் சிலை வணக்கத்துல ஒரு நன்மை இருக்கு. அது என்ன நன்மைனா, இந்த உலக வாழ்வில் இன்பம் வெற்றி பெறுவதற்கு அதோடு நின்னணும். ஆனால் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அங்க போகணும்னா இந்த அலை அலையாக இயங்குகின்ற மனதினுடைய சுழலை நிறுத்தி நிலைக்கு வரணும். அப்படி வரும் பொழுதுதான் அவன் நீ ஒன்றாய் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த பாடலில் அருட்தந்தை விளக்குகிறார்கள். உண்மையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த புனிதமான ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் இருந்து இந்த காந்த தத்துவத்தை சிந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த சிந்தனையில் இணைந்து கொண்ட நீங்கள் அனைவரும் நாளும் நாளும் அறிவில் உயர்ந்து காந்த தத்துவம் மட்டுமன்றி ஆசான் அருட்தந்தை அவர்களது உலக சமாதான கவிதைகளையும் படிக்க வேண்டும். அதன் மூலமாக நம் சமூகம் உயர்வு பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. சிறப்பு. மனத்தின் அடித்தளம் உரைநிலை என்ற ஒரு கவிதையே இன்று முழுமையாக எடுத்தால ஒரு மத்தியாலமாக அம்மா இதை பற்றிய ஆழமான விளக்கங்களை எமக்கு தந்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பு. இவ்வாறு ஒவ்வொரு இந்த காந்த தத்துவ கவிதைகள் ஒவ்வொன்றையும் ஆழமாக கற்பதற்கு அம்மா நமக்கு இந்த சிந்தனை தொடர்பூடாக நமக்கு அதற்குரிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். மிக நன்றி அம்மா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் உங்கள் கருத்துக்களை அம்மாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்களும் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். தனாய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. அதாவது அம்மா என்னென்னு சொல்லி சொன்னால், கேள்வி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கருத்து பகிர்வு. எல்லாரும் அன்பர்கள் எல்லோரும் கேள்வி கேட்டு கடைசியில் தான் கருத்து பகிரணும்னு யோசிச்சுன்னா நான் ஒருவரும் வராதபடினால நான் ஆரம்பத்திலே தொடங்குறேன். என்னென்னு சொன்னால், அம்மா ஆரம்பிக்கும் போது சொன்னால் இந்த அம்மாவுக்கும் கனடாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னால், ஒரு உயிர் கலப்பு பற்றி, அது வார்த்தைகளில் விளக்க முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லி, எங்களுடைய நிலையம் அதுதான். அது என்னவோ தெரியவில்லை, அம்மா வாரான்னு சொன்னால் ஏதோ ஒரு எங்களை அறியாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆரவாரம் மனதில். அம்மா வந்தவுடனே வாழ்வுடனே சொன்னால் தான் அங்கால மிச்சம் போகும். அது வரைக்கும் அது கூடு கொண்டிருக்கும். அதுபடினாலே அந்த ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் கடந்து அம்மா வந்தவுடனே வாழ்வோட கலால் கொண்டிருக்கும். அதுக்கு அவதானிச்சிருப்பீர்கள். அதுதான் அம்மா. அடுத்ததாக இந்த போன முறை என்னால் வர முடியாது போச்சு. போன முறை சிந்தனை உரைக்கு காரணம் என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் வந்து காலமாகி அதுக்கு போக வேண்டியிருந்ததால் எனக்கு வர முடியவில்லை. அது திருப்பி அம்மாண்ட சிந்தனை கேட்டேன். நான் அதை கேட்கும்போது தான் இந்த சிந்தனை முடிவில் வந்து ஐயா சிவா ஐயா ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து தெரிவித்தார். அதாவது வந்து இந்த 2.5 மாத காலமாக தான் லீவில் போகும்போது இந்த தன ஐயா அவ்வளோ பொறுப்பாடு செய்தார். இந்த துணை பேராசிரியர்கள்லாம் அவ்வளோ துணையாக இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லி ஒரு வாழ்த்தும் கூறினார். அதோடு இன்னொன்று சொன்னார் என்று சொல்லி சொன்னால், என்னதான் தனையாவை தான் தவத்துக்கும் போட்டதோ அதுக்காக தான் அவர் தவத்துக்கும் இன்றைக்கு போட்டது அதுவும் சொன்னார். அதே போல் இன்றைக்கும் எனக்கு என்ன போட்டிருக்கார், அது என்ன காரணத்தில் போட்டாரோ அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு அதை கேட்டத்தில் இருந்து இந்த கருத்தை பகிரவணும்னு சொல்லி அம்மா வரைக்கும் சொல்லணும்னு சொல்லி காத்திருந்து இன்றைய சொல்கிறார். என்று சொன்னால் அம்மா ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்ப காலங்கள் அந்த இப்போ 2-3 வருடத்துக்கு ஆரம்ப கால சிந்தனைகளிலே ஐயா பற்றி சொல்லிவிட்டா. அம்மா ஐயா பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு அம்மாவை பற்றி மட்டும் தெரியாது, ஐயாவும் எங்களோட இருந்தவர் ஐயா பற்றி சிந்திக்கவே இல்லை. அப்போ வழக்கமாக எல்லாரும் போலுவார்கள். இப்போ தலைவர் அப்படி இப்படின்ட்டு ஒரு பொழுவுரை கொண்டு கூறுவார்கள்.
அப்படியான போடுகள் உண்டுன்னு தான் நான் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஆனாலும் அந்த சிந்தனைகள் போய் அப்போ தான் ஐயாவை பற்றி ஐயாவை நான் அவதானிக்க தொடங்கினேன். உண்மையில் பார்த்தா என்ன சொல்லி சொன்னால் எனக்கு இதில் என்ன சுருக்கமாக சொன்னா என்னன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு பழமொழி சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் ஃபெமிலியாரிட்டி பிரீட் கண்டெம்ட், அதாவது வந்து முத்தத்தில் மல்லிகைக்கு வாசம் இல்லை என்று சொல்லி. அப்போ ஐயாவை நாங்கள் அடிக்கடி பார்த்து ஐயாவுடைய யாருமே தெரியலை எங்களுக்கு. ஆனால் இந்த காலப்போக்கில் தான் அம்மா தான் அதை பற்றி அந்த அந்த சிந்தனையில் மனதை பூத்தி விட்டாவ. ஐயாவை காலப்போக்கில் பார்க்கும் பொழுது அம்மா எவ்வளோ தூரம் அதை உணர்ந்திருக்கிறா என்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்படியெல்லாம் வந்து அதில் நான் பில்டப் பண்ணித்தான் ஐயா லீவில் போகும்பொழுது என்னுடைய சிந்தனை இருந்தது அவ்வளோ. ஐயா வந்து பூரா விஷயத்தை எல்லாத்தையும் பக்குவமாக பார்த்து திரும்பி வரணும். பக்குவமாக ஐயா இதை பற்றி சிந்திக்கவே கூடாது, ஃப்ரீயாக போகணும். ஆனபடியால் அந்த பொறுப்பை நான் எடுத்து கட்டாயம் செய்ய வேணும். அந்த மனநிலை ஏன் அப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அடுத்ததாக இதில் என்ன சொல்ல வந்த முக்கியம்னு சொல்லி சொன்னால், ஐயா வந்து போகும் பொழுது ஒரு சிறு பிள்ளைக்கு செய்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு எல்லாம் காட்டித்தந்து ஷெட்யூல் போடுற என்ன மாதிரி, பேனர் போடுற என்ன மாதிரி, இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் படிவாக காட்டித்தந்து, அப்போ எனக்கு இந்த டெக்னிக்கல் சைட் வந்து மண்டைக்கு பூர மாட்டேன்னுட்டுது. அதுக்கு பிறகு மாதிரியை கூட்டி கொண்டு போய் அந்த டெக்னிக்கல் சைட்லாம் மாதிரி தான் அதுக்கு செய்தது. அது மாத்திரமில்லை, ஐயா அங்கே போயிருந்து கொண்டு கூடி நான் அதை சுருக்கமாக சொன்னது என்ன சொல்லி அடிக்கடி கேட்டுக்கொள்வார். இப்படி நடக்குது, அப்படி அதை பின்னால் இருந்தோடு அவர் அந்த அது ஒரு தெரியாது. அப்போ நான் அதை சுருக்கமாக சொன்னது என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ எனக்கு சிந்தனை வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஆமை வந்து முட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு அது அதில் போய் வராது, தூரத்தில் போய் நின்று கொண்டு அந்த அந்த சிந்தனையாலேயே அதை பொறிக்க பண்ணும். அது மாதிரி தான் ஐயா அங்கே தான் இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இங்கே தான் இருந்தது. அது உண்டு. அப்போ எனக்கு ஈஸியாக எல்லாம் ஓடிட்டு இருந்தது. ரைட். இதில் முக்கியம் என்னென்னு சொன்னால், இந்த 2.5 மாத காலத்தை உள்ளத்தை சிதத்தால் தான் ஐயா எவ்வளவு செய்கிறார் என்பதும் எனக்கு மனதை புரிந்தது. இதை நான் சொல்லாவிட்டால் வேற ஆள் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பொறுப்புன்றது ஒரு பெரிய சாமான். ஐயா செய்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய அது வந்து குருவின் அருளால் அது நடக்குது என்று சொல்லி சொன்னால், இவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி காலைத்தவம் மாலைத்தவம் எல்லாத்தையும் நடத்த வேணும். அது மாத்திரமில்லை, ஒரு கிழமையில் 4 சிந்தனை உரை வரும். அதுக்கு பேனரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேணும், ரிமைண்டர் அனுப்ப வேணும். சில சமயத்தில் தொடங்கும் பொழுது ப்ரொஃபஸர்ஸ் வெரைட்டி அவைக்கு ரிமைண்ட் பண்ண வேணும். சில சமயத்தில் இப்போ ஒரு ஆள் தவத்துக்கு போட்டு அவர் வெரைட்டி அதை கோஆர்டினேட்டிவ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பொறுப்பான ஒரு விஷயம்னு சொல்லி. அப்போ இவ்வளத்தையும் ஐயா செய்கிறார் என்பது நான் அதை செய்யும் பொழுது தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ அதை நான் ஏன் சொல்கிறேன்டா, நான் சொல்லாட்டி அது ஒருவருக்குமே புரியாது. அப்படியான ஒரு பெரிய விஷயத்தை ஐயா செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த முதல் நாள் அந்த 2.5 மாதத்தில் முதல் நாள் தொடங்கும் பொழுது என்ன வாழ்த்தினார்கள். அதில் பத்மினி அம்மா, குறிப்பாக பத்மினி அம்மா தான் தொடங்கினவ. அதை எனக்கு கேட்க முடியாமல் போச்சு. அப்போ நான் பத்மினியாக ஓப்பனாக சொன்னேன், என்னை அப்படி வாழ்த்த வேண்டாம், இது சிவாயா தான் செய்கிற, சிவாயாவுக்கு வாழ்த்தினா போதும்னு சொல்லி. எனினும் அவர்களுக்கு மனம் கேட்கவில்லை. பத்மினி அம்மாவும் சுமங்கலி அம்மாவும் அந்த சிவாயா வாழ்த்தும் போது என்னுடைய பேரும் கடைக்கு சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் நடந்து கொண்டு போச்சுது. அப்போ இதில் என்னத்தை சொல்ல வாருன்னு சொன்னால், இந்த பொறுப்பு ஐயா அது வந்து அம்மா இதே அப்போவே சொல்லிட்டா, ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டா. அது எங்களுக்கு புரிவதற்கு தான் பல காலம் எடுத்தது, எனக்கு புரிவதற்கு பல காலம் எடுத்தது. எனவே ஐயா வந்து அவரை எப்படி சொல்கிறேன்னா தெரியல. அவர் நிறுவொளி வாழணும் எல்லாம் பெற்று அவர் எங்களது இந்த மன்றத்துக்கு இதை நடப்பிக்கிறது அது குருவின் அருள்னு தான் சொல்லணும் ஐயாவுக்கு. அப்படி ரைட். வீட்டில் முடிக்கும் பொழுது என்னொன்று சொல்லி முடிக்கணும் என்று சொல்லி சொன்னால், அம்மா ஒரு கதை சொல்லும்போது என்று சொன்னால், இந்த மகர்ஷியின் புத்தகங்களில் ஒரு பக்கத்தையாவது ஒரு நாளை படியுங்க அப்படி ஒரு கருத்து சொன்னான். அது அவர் பெரிய மன்றாட்டமாக சொன்னான். அதில் எனக்கு ஒரு கருத்து வந்து சொல்லி சொன்னாங்க, அனுபவம்னு சொல்லி. அந்த படித்தத்தில் எங்கேயாவது போகும்போது இயலுமானவரை ஒரு கொஞ்சம் உண்டா என்ன யாருக்காவது சொல்லுங்க. அதாவது வந்து வேதாத்திரி மாற்றின்னு சொன்னாலும் அந்த அந்த அவைன்ற பாசையை சொல்லுங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், ராத்திரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த போன சின்ன வரைக்கும் வர முடியல. அந்த ஒரு இறப்பு நிகழ்ச்சி போகணுன்னு சொல்லி அவைன்ற முகத்தொண்டு அப்போ அதில் ஃப்ரான்ஸில் இருந்து லண்டனில் இருந்து அப்படி ஆக்கள் வந்துருந்தான். அந்த இறந்தவற்ற பிள்ளைகளும் அவையெல்லாம் வெள்ள எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்போ நான் வந்து அவர் கணக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், வந்த சடங்கு செய்த அப்படி இப்படிலாம் கணக்கு சொல்லி போனால் சுருக்கமாக இந்த வேதாத்திரிய பிரின்சிபல்ஸை வேதாத்திரிய பிரின்சிபல் சொல்ல இல்லை.
சில தத்துவங்கள், சில விஷயங்களை அவைக்கு சாதுவா விளங்கப்படுத்தி சொல்லிக் கொண்டு போனேன். உண்மையில நான் சொல்லி முடிந்து, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மற்ற வெடியாக்கள்லாம் பூட்டினோம். அந்த இறந்தவற்ற பிள்ளைகள் 5 பேர் அங்க நிற்கிறார்கள். அப்ப நான் எழும்பி வரும்பொழுது, வெளியில வரும்பொழுது, எல்லாரும் வந்து இந்த கால்ல தொட்டு கும்பிட்டுக்கிறான். எனக்கு மெய் சிலிர்த்துட்டுது. என்னன்னு சொன்னா, தாங்கள் அப்பாவை பற்றி கவலைப்பட்டு என்னென்னவோ எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்க சொன்னதுக்கு பிறகு மனத்தில கிளியராகி, மனதில ஒரு தெளிவு ஒன்று வந்துட்டுது. அப்படி என்று ஒரு கதை ஒண்ணு சொல்லிச்சுனாம். அப்பதான் நான் யோசிச்சேன், அட இத மகரிஷின்ற இத கேட்கறதுக்கு எத்தனை பேர்லாம் இருக்கிறான் ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு கொஞ்சம் விஷயம் தான் நான் சொன்னேன். அது உண்டு. கொஞ்சம் நேரம் எடுக்கணும்னு தயவு செய்து நினைக்க வேணும் என்ன. இது கட்டாயம் முக்கிய விஷயம். அடுத்ததாக நேற்றைக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன். நேற்றே போயிருந்தது வந்து கணேஷ் ராஷ்டிரியான்னு சொல்லி எங்க மன்றத்தை சார்ந்தவர். அ அவரும் போன மாசம் காலமாயிட்டார். அப்ப எனக்கு இதில அவரோட பெரிய அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த 2 1/2 மாத காலமாக இத நடப்பிக்கும் பொழுது, அந்த காலையில தவத்துக்கு காலை மாலை தவத்துக்கு வரும்பொழுது 4 பேர் முதல் வருவார்கள். 3, 4 நிமிஷத்துக்கு முதல் வந்துருவார்கள். அதில கணேஷ் ராசியாம் ஒருவர். அவர நான் ஃப்ரைடே கூடி பார்த்தேன் நான். ஆனா சாட்டர்டே போயிட்டார். அப்ப எனக்கு அவர பார்த்து பார்த்து அவருடைய எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்ன்னு சொல்லி என்னவோ தெரியவில்லை. அவர்ட்ட ஃபியூனலுக்கெல்லாம் போனான் நான். அதுமாரி நேற்று 31க்கும் போனான். இதில முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, அப்படி அந்த அந்த ஃபங்ஷன்ல ஒரு அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில அந்த தேவாரமெல்லாம் படிச்சு கிடிச்சு ஒரு அம்மா வந்து வாழ்க வளமுடன்னு சொன்னா. அவ வந்து வந்திருக்கா இன்னைக்கு நலாயினி நவரத்னம். என்று சொல்லிட்டு அவ சொன்னா, 2 நிமிடம் போல கண்ண மூடிக்கொண்டு எல்லோரும் இருந்து தான் அ சொல்றத சொல்லுங்கோ அப்படி ஏதோ சொன்னா. சொல்லி வந்து பிராணாயாமம். அந்த மூச்சு விடுறது அப்படிலாம் அப்ப நான் கண் மூடல. நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு இருந்த அத்தனை பேரும் அவ சொல்லி முடிக்கும் வரைக்கும், அவ சொன்ன அத்தனையும் பக்குவமாக கண்ண மூடிக்கொண்டிருந்து, அந்த மூச்சு விட்டு அதெல்லாம் சொல்லி வாழ்க்கை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அப்ப நான் யோசிச்சேன், எல்லாரும் ஒருவருக்கும் அத பத்தி தெரியாது. அத பெருசா வேதாத்திரிய பத்தி தெரியாது. ஆனா சின்சியராக இருந்து செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நான் சொன்னேன், அப்படியாக்கலாம் இருக்கிறோமே இப்ப. அவர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இது. அது எப்படி அதுதான் முக்கியம். அப்ப அவ இங்க இருக்கிற அன்னைக்கு அவ வந்து அந்த செய்தவ வந்து அந்த கணேஷ் ராசியாவின்ட சகோதரி. அவ நான் நினைக்கிறேன் துணியம் வரையும் தான் செய்திருப்பேன். அவன் துணியா வந்தவள தான் செய்தது பெரிய விஷயம் அது. எனவே இந்த உண்மையில இப்ப படிக்க படிக்கத்தான் அம்மா சொன்ன இந்த எல்லா விஷயமும் மகர்ஷின்ற இந்த வேதாத்தியத்தில இருக்குது. ஆ மா அதாவது வந்து ஒரு சுவாமி சின்மயானந்தா எழுதின ஒரு பகவத்கீதை புத்தகத்துக்கு மகாத்மா காந்தி ஒரு ஒ ஒரு 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 உரை கொடுத்திருந்தார். என்னன்னு சொல்லி சொன்னால், "பகவத்கீதா இஸ் யுனிவர்சல் மதர். ஷி டர்ன்ஸ் அவே நோ ஒன்." அப்படி ஒரு இது. நீங்க ஜாதான் போனாலும் அவருக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை வைத்து நான் பார்க்கும் பொழுது, மகாரிஷின்ற அதுவும் அப்படித்தான். நீங்கள் எண்ணத்தோட போனாலும் அதுக்கு அங்க ஆன்சர் கிடைக்கும். ஆனா நாங்க அதுக்கு போகணும். அதுக்கு போகும்போது தான் அது இருக்கும். எனவே அனைவருமாக சேர்ந்து இந்த மகர்ஷியினுடைய தத்துவங்களை, வேதாத்திரியத்தை எப்படி மக்களுக்கு கொடுப்போம் என்பதை முயற்சி செய்ய வேண்டும் என்றதை கூறுகின்றேன். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன் அம்மா. தனா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு 2 பெரிய விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இப்ப நான் வந்து 1 மணி நேரம் உரை பேசுறேன்னா, அதற்கு பின்னால் எவ்வளவு வேலை, எவ்வளவு உழைப்பு இருக்கிறதுங்கிறத தனா ஐயா அழகாக இன்றைக்கு ஒரு படம் பிடித்து காட்டினார். அதுல இன்னொன்னு சொன்னார். அந்த மேன்மை 2 1/2 மாசமா அந்த வேலைய நான் செய்யற பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது. இல்லை என்றால் அதுவரை சிவா ஐயா செய்றாங்க. நம்ம எல்லாரும் வந்து தவம் பண்ணுவோம். அல்லது உரை நிகழ்த்துவோம்னு போய்க்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒருவர் எவ்வளவு உழைப்பு, ஒரு ரிமைண்டர் குடுக்கணும். அதேபோல மெயில் அனுப்புறது, ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒருவரை ஒழுங்கு செய்வது, அவர்கள் வரலைன்னா அத ஃபாலோ பண்றது. இது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் அந்த விஷயம் செய்றவங்கள நம்ம கொண்டாடுறதுங்கிறது ஒரு முகஸ்துதி கிடையாது. சிவா ஐயாவை நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கொடுப்பது, அதனால வந்து அவருக்கு என்ன பெருசா நம்ம கைமாறு செய்கிறோம்? ஆனால் இதனுடைய நுட்பம் என்னவென்றால், இப்ப தனா ஐயா சொன்னது போல இன்னொருவர் முன் வரணும், இந்த வேலையை எடுத்து செய்வதற்கு. அது எப்படியோ உள்ளுணர்வாக அவரை உந்தித் தள்ளி, நீங்க 2 1/2 மாசத்துக்கு இந்த சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லாம் இருந்து பார்த்துக்கிறேன் என்று சொல்ல வைத்தது.
அதனால உண்மையில நம்ம ஒவ்வொருவரும் கடன் பட்டிருக்கிறோம். சிவா ஐயாவுக்கும் அவர் இல்லாத சமயத்துல இந்த இணைப்பை வந்து திறமையாக தொடர்ந்து வழிநடத்தி சென்ற தனா ஐயாவுக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல அவருக்கு துணை செய்த சகோதரி மாதுரிக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே போல ஐயா இன்னொரு அழகான விஷயம் சொன்னாங்க. எங்க போனாலும் நீங்க அருட்தந்தை பெயரை சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த கருத்துக்களை எடுத்து பேசுகிற பொழுது அந்த இடத்துல நீங்க மதிப்பை எதிர்பார்த்து சொல்லல. உங்களுக்கு தெரிந்த உயர்ந்த கருத்துக்களைத்தான் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனா அவர்களையும் அறியாமல் அவர்கள் வந்து காலை தொட்டு வணங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, தேடல் நிறைந்த ஆன்மா எவ்வளவு இருக்காங்க இந்த உலகத்துல. அப்போ நாம் நம்மளால முடிந்த இந்த அறிவு தானத்தை ஒவ்வொருவரும் செய்வதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட இததான் அருட்தந்தை நம்ம கிட்ட குரு காணிக்கையா கேட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்த ஒரு 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க போதும். உங்க மூலமா ஒரு 10 பேருக்கு இந்த பயன் கிடைக்கட்டும். ஏன்னா இது குறைபோக்கும் குண்டலினி தவம். யார் செய்தாலும் அவர்கள் நிறை மனிதராக உயர முடியும். அதனால இந்த மேன்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தனா ஐயா அவர்களுக்கு நன்றி. எனக்கு தனா ஐயான்னா ஞாபகம் வர்றது, நான் இங்க இந்தியாவுல எல்லார்கிட்டயும் சொல்றது வந்து, அவர் குடும்ப அமைதியை பத்தி நாங்க திரும்ப திரும்ப பேசுனதனோட விளைவு, ஐயா எவ்வளவு தூரம் அந்த குடும்ப வேலைகள்ல வந்து பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சாங்கங்கிறது அவருடைய சரிதத்தை நான் எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு அது சலிக்கவே சலிக்காது. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, தனா ஐயா 2 பேருக்கும் மிக்க நன்றிகள். நாங்கள் அடுத்து கவிதா கோவிந்தராஜ் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க ஸ்பீச். அம்மா இப்ப சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்துதான் இருக்குதுன்னு நீங்க, அப்ப சதாசிவம் எதுமா? வாழ்க வளமுடன். முதல்ல மிக்க நன்றிமா. சதாசிவம் தான் பிரபஞ்சத்தை சூழ்ந்து இருக்கிற சுத்தவெளி. அப்ப சதாசிவத்துக்கும் சிவனுக்கும் எந்த இதுவும் இல்லைல்லம்மா? சக்தியும் சிவனும் சேர்ந்துதான் ஒண்ணு. எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம அதுதான் சொல்றோம். எதுவுமே எதுல இருந்தும் விலகி இல்ல. சதாசிவம்ங்கிறது பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற சிவம். அதுதான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் இறைத்துகளாகி, இறைத்துகள் இணைந்து விண்ணாகி, அந்த விண்மையத்திலையும் ஒரு இருப்பு நிலை இருக்கு பாத்தீங்களா, அசைவற்ற நிலை. அது சிவம். இந்த விண்ணை சுத்தி இருக்கிற அந்த இருப்பு நிலை சுத்த வெளி வந்து அது வந்து பியோர் ஸ்பேஸ் இல்ல. அதுல இந்த அலை கலந்து இருப்பதால் அது சக்தி சிவம். இப்ப ஒவ்வொரு உயிர் மையத்தில் இருக்கும் சிவமும் சுத்தி இருக்க சக்தி சிவத்தோடையும் தொடர்புல இருக்கு. பிரபஞ்சத்தை சுத்தி இருக்க சதாசிவத்தோடும் தொடர்புலதான் இருக்கு. எதுலயுமே இந்த தொடர்பு விட்டு போகல. அதே போல காந்த தத்துவத்தை முதல்ல கேக்குறவங்களுக்கு இது புரியலன்னா சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா முதல் முறையில் புரியற விஷயம் இல்லை. தொடர்ந்து 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 பல முறை படிக்கணும், பல முறை கேட்கணும். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. கிட்ட போனா அவங்க வேற மாதிரி விளக்கம் தராங்கல்லம்மா. யாருப்பா? சிவனடியார் வேற விளக்கம் தராங்கல்லம்மா இதுக்கே. அதனாலதான் இந்த காந்த தத்துவத்தையே நான் பேசுறப்ப என்ன சொல்றேன்னா, நான் அருட்தந்தையின் விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம சொல்கின்ற இந்த காந்த தத்துவத்தினுடைய விளக்கத்தை சயின்ஸே சமயத்துல ஒத்துக்க மாட்டாங்க. இதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா அத்தனையும் நன்மைதான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில அறிவு உயருது இல்லைங்களா? ஆனா இது எங்க போய் அது தீமையில முடியுதுன்னாக்கா, என்னோட கருத்து மட்டும்தான் மேன்மையானதுன்னு நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு மத்தவங்களை எல்லாம் வந்து ஒரு மட்டமா நினைக்கிறதோ குறை சொல்றதோ கூடவே கூடாது. சத்தத்தின் உள்ளே சிவமும் காட்டி சதாசிவம் காட்டின்னு சொல்றாங்கல்லம்மா பக்தியில. அது ஒவ்வொருத்தர் ஒரு மாடலா சொல்றாங்க. அதனால கேட்டம்மா. அதனாலதான் அர்த்தத்தை என்ன அழகா ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னா, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் அதை தவிர்ப்போம்.
மத்தபடி நீங்க ஒண்ணும் பெருசா கவலைப்பட வேண்டாம். பக்தியில இருக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்தா தாராளமா ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவர் அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காமல் அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் பாட்டு கோவிலுக்கு போகட்டும். சதா சர்வ காலமும் ஈஸ்வரனது பெயரை உச்சரிக்கட்டும். அதெல்லாம் ஒரு மனிதரது அடிப்படை உரிமை. நம்ம அதுல கை வைக்கவே கூடாது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி. அம்மா ஒரே ஒரு நிமிஷம். என் பேரன் ஆட்டிசம்மா. அவனுக்கு நல்லா பேச்சு வரணும், நல்லா ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு வாழ்க வளமுடன் உங்க வாயாலே சொல்லுங்க. ருத்ரேஷ் தானம்மா? ருத்ரேஷ். நான் அந்த மெசேஜ்ல பார்த்ததுமே நினைச்சேன்ப்பா, ருத்ரேஷ்க்கு நல்ல பேச்சு வரணும். நீங்க ஆழியார் அறிவு திருக்கோவில்ல இருந்து நான் அருட்தந்தையினுடைய நினைவோடு நான் நினைவை கலக்க விட்டு வாழ்த்துறேம்மா. குழந்தை ருத்ரேஷ்க்கு நல்ல பேச்சு ஆற்றல் வரணும். வாழ்க வளமுடன். எங்க அக்கா பொண்ணு சுவாதிக்குமா திருமணம் ஆகணும். வாழ்க வளமுடன்மா. ஸ்வாதி ஸ்ரீக்கு திருமணம் நடப்பதற்கு ஒரு வாழ்த்து கொடுத்துடலாம். ஸ்வாதி விரைவில் திருமணம் நடக்க வாழ்க வளமுடன். ஸ்வாதி ஸ்ரீ வாழ்க வளமுடன். நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய ஸ்வாதி ஸ்ரீ வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வேறு அன்பர்கள்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேனம்மா. இந்த பக்தி மார்க்கத்திலே கண் காது மூக்கெல்லாம் இந்த கவிதையில மூக்கெல்லாம் வைத்து நாங்கள் சிலை வடிவங்களை தோற்றி இருக்கின்றோம். இந்து மதத்திலே சில வடிவம் இருக்கின்றது. வேறு சில மதங்கள்ல சிலை வழிபாடு இல்லை, சில வடிவங்கள் இல்லை. அப்ப இதுல 2 எண்ணம் எனக்கு தோன்றியது. சில வடிவம் இல்லாத மதங்கள்ல அந்த மத கருத்துக்களை புரிவதற்கு சில அன்பர்கள் இந்த சிந்தனை ஆற்றல்கள் இல்லாத மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகின்ற ஒரு நிலை இருக்கு. அது நெகட்டிவாகவும் பார்க்க முடியாது இருந்தது. அதே நேரத்தில் சிலை வடிவம் இல்லாத மதங்கள்ல இந்த சிலை வடிவத்துக்குள்ள சிக்குண்டு நாம் மெய்யை மறந்து சிலையையே நினைத்து கொண்டு இருக்கிற அந்த சிக்கல் தவிர்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே அது ஒரு நல்ல விடயமாக பாசிட்டிவாகவும் பட்டது. இது பற்றி நினைக்கிறீங்களம்மா? வாழ்க வளமுடன் ஐயா அவர்கள் வழக்கம் போல ஒரு ஆழமான ஒரு கேள்வி தொடுத்திருக்காங்க. எப்பொழுதுமே எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்துக்கு நல்ல பக்கமும் இருக்கு, அதற்கு மாறான ஒன்றும் இருக்கிறது. அது போலதான் நீங்க சொல்ற மாதிரி சிலை வடிவத்துல இந்த 2ம் இருப்பது உண்மைதான். அப்ப குழந்தை பருவத்துல எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது? நீங்க அங்கேயும் பாருங்க, சிலை என்று ஒன்று இல்லையே தவிர சடங்குகள் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியாக நீ மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணணும், வழிபாடு நடத்தணும், அல்லது ஏதோ ஒரு நாமத்தை சொல்வது, அப்படி ஏதோ ஒரு ஜபம். அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாலை உருட்டுறது இதெல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரியான சடங்குகள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சிந்தனை ஆற்றல் உயராதவர்களுக்கும் வழிகாட்டும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலையில போய் சிக்கிக்கிட்டு அந்த சிலைதான் ரொம்ப சிறந்தது என்று சொல்கின்ற ஒரு துர்பாகிய நிலை அங்க இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அங்கேயும் குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி இருக்கதான் இருக்குது, ஒரு சடங்கு மூலமாக. இன்னும் சொல்ல போனா பகவான் புத்தர் எங்கேயுமே கடவுளை பத்தி பேசுறது இல்ல. ஆனால் 8-fold path என்று அவர் கொடுத்தது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பாருங்க, ஒண்ணு என்ன சொல்லுவார் அவர்? நற்சிந்தனை, நற்சொல், நற்செயல் அப்படிதான் சொல்றார். செயல் விளைவு தத்துவத்தை ஒத்துக்கிறார் புத்தர். எனவே நம்ம நீங்க சொன்ன மாதிரி சிலை வடிவம் இல்லைங்கிறதுனால அவர்களுக்கு இந்த சிக்கல் இல்லைங்கிறது உண்மைதான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த கலா ரசனை இருக்கு பாத்தீங்களா, அந்த கலை உணர்வுனாலதான் அருட்தந்தை அழகா சொல்லுவார். அத கலை உணர்வால் தான் இத்தனை சிலை வடிவங்கள் வந்தது. ஒரு மனிதரிடம் அந்த ஒரு எக்ஸாகரேஷன் தான் அது, நிச்சயமாக மிகைப்படுத்தல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது ஒரு ரசனைக்குரிய விஷயமா இருக்குல்ல.
அந்த அளவோட நின்னுகிட்டோம்னா ஆபத்து இல்ல. அதை ஒரு ரசிப்பதோடு அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சில சமயங்கள் உணர்வு எழுச்சியை கொடுக்கிறது. அது இன்னும் சொல்லப்போனா பாலகங்காதர திலகர் நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தியை தேசபக்தியை மக்களிடம் தூண்டுவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டார். ம்ஹ்ம். அது இன்றளவும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுல வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறது ஒரு வாரம் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதனால ஒரு நன்மை இருக்கு. ஆனா எப்பொழுதுமே இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் எல்லாம் ஆபத்திலையும் கொண்டு போய் விடும் என்பதுதான் அருட்தந்தையோட கருத்து. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள்மா. நல்ல விளக்கம். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம்மா. இதுவரை நேரமும் வேதம் புதுதிசை பாகம் 6 என்ற சிறந்த சிந்தனை உரையை எமக்கு வழங்கிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.